முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிறதோ, எது இந்த வீடு வேற்றுக்கு, இந்த என்லைட்டன்மெண்ட்டுக்கு, ஆத்ம ஞானத்துக்கு தடையாக இருக்கிறதோ அதை விடு, இல்லை அதை விடுற நம்ம விடுமா? அது எல்லா இடத்துலையும் அப்படி தான் வருது. நீ விட வேண்டியது இல்லை, எது அது உன்னை விடுங்க விடும். அது பகவத்கீதை. அது விவேகானந்த சுவாமி என்னது, சாங் ஆஃப் சன்னியாஸ். அதில் என்ன இருக்கு? தேங்க்யூ தேங்க்யூ. Let go they hold, sannyas in bold, say Om Tat Sat Om. Let go they hold. Andare. Where seekest thou that freedom, friend? This world no that can give. நீ எங்கே இந்த சுதந்திரத்தை தேடுறாய்? இந்த உலகம் அதை கொடுக்க முடியாது. In books and temples vain thy search. புத்தகத்தில் தேடினாய், கோயில் உடத்துக்கு போய் தைக்காவோட சாயலாம். Thine only that hand that hold the rope that drag thee on. நீ தான் இந்த சம்சாரத்தை, இந்த துக்கத்தை பிடிச்சி கொண்டிருக்காய். அது இன்னும் பிடிக்கல. நீ நல்லா பாருங்க, இந்த அட்டாச்மெண்ட் பட்டு கெட்டுன்னு சொல்கிறது, பட்டு இன்னும் பிடிக்குதா? நீ தான் அதை பிடிச்சி கொண்டிருக்கிறாய். அது வெரி கிளியர். அல்லது துறவியல் ஸோ சிம்பிள். என்ன ஒன்றும் இல்லை, பிடிக்குது. அதை பாருங்க. அது என்ன சொல்ற? Thine only is that hand that holds the rope that drag thee on. 84 லட்சம் பிறவிலையும் இது நீ என்னதை பிடிச்சாய்? பசி, தாகம், உறக்கம், பெருக்கு. அதை விடமாட்டேன்றாய். இது drag thee on. Then cease lament. அல்றதை விடு. என்ன பண்ணணும்? லெட்டோதே ஹோல், விடையா கையை. அதான் அந்த துறவோட பெருமை எனக்கு முதல் விளங்குறது. இது ஐசி அவங்க எது இந்த கையை ஜஸ்ட் லெட் கோ, சிம்பிள், யூ ஆர் ஃப்ரீ. த ரோப் தட் டிராக் தி ஆன், லெட் கோ, விடு. இப்போ இந்த எதெல்லாம் ஒன்று தடையாமல் இருக்கும் அதை விடு. தென் சீஸ் லெமண்ட். இந்த ஆள்றதும் யோகோ கஷ்டமாக இருக்கு, துன்பம் வேண்டது, நிப்பாடையா? ஏன் இது பொய். நீதான் துக்கத்துக்கு எல்லா காரணத்தையும் சேர்த்து வைத்துள்ளாய். அப்போ நீ ஏன் அழுறாய்? சேர்த்து வைத்த விட அதை விட மாட்டேன், அழுது கொண்டு இருப்பேன். அமைக்கலையே. எது எனக்கு துன்பம் கொடுக்கிறதோ, எது எனக்கு பற்று கொடுக்கிறதோ அதை நான் விட மாட்டேன். அழுதும் கொண்டு இருக்குது. நோ, அதான துறவியை சொல்கிறாங்க. என்ன? லெட் கோ தை ஹோல்ட். தென் see let go thy hold, sannyas in bold, say Om Tat Sat Om. இதில் அடுத்தது whoso must reap they say. அதானே, நீ எதை செய்தாயோ அதுக்கு சொல்லுங்க cause and effect, கர்மா. சரிதானே? கர்மா. அண்ட் கோஸ் மஸ்ட் பிரிங் த ஸ்வே எஃபெக்ட். நீ எதை செய்கிறதுக்கு பலன் கிடைக்கும். சரிதானே? அது நிச்சயமாக கிடைக்கும். நல்லதும் கெட்டதும். அது நம்ம செய்ததெல்லாம் அதிகமாக கெட்டது தான். நல்லது ஒன்றும் முழந்தடிக்கல. ஓகே, குட் பேட். நீ நல்லது செய்தால் நல்லது, கெட்டது செய்தால் கெட்டது. அண்ட் நன் எஸ்கேப் த லோ. அதானே, நீ பாருங்களேன், இதுதான் இது. என்ன நான் இதை செய்வேன் அதை செய்வேன், தப்பின யாரும் பார்க்கலையே. அது சொல்கிறாங்க, இந்த பஞ்சபூதங்களும் பார்த்து கொண்டிருக்கான். பஞ்சபூதம் இல்லாத உடம்புக்கு இந்த உடம்பே பஞ்சபூதம். இது சாக்கி அவங்க இருக்கிறாங்க. நோ, என்ன சொல்கிறார்? பட் ஹூசோ வியர்ஸ் அ ஃபோம் மஸ்ட் வியர் த செயின். அதானே, நீ எவ்வளவு காலத்துக்கு இந்த உடம்போண்டை வச்சு கொண்டிருக்கையோ
அது உனக்கு தங்க செயின் அல்லது இரும்பு செயின் போடப்பட்டுள்ளது. தப்ப முடியாது. இது விவேகம் இல்லையோ? இப்போ நான் உண்மையில் பார், நான் இப்போ நேற்று அமர்ந்தினாளா அங்கே தான் சொன்னேன், நீங்களாம் இப்படி இருக்குன்னு உதாரணம் சொன்னேன். நீங்கள் சுவிட்சர்லாண்டு பிறங்கிட்டு இருக்கலாமே. ஜிடிபியா என்னது? டிபி ஜென்ரல். ஓகே, ஒரு ஆளுக்கு எவ்வளோ வருமானம் வருது அது இதில் தான் உயர்ந்தது. அமெரிக்கன் பேங்குன்னு சொல்கிறேன், சுவிஸ் பேங்குன்னு சொல்கிறேன். நம்ம போயிருக்கேன் அந்த பேங்க் ஒன்று, அது சுவிஸ் பேங்க் இல்லை புறக்க இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்டா, நீ புண்ணியம் வெஞ்சே இல்லை. சொர்க்கம் மாதிரி இதை சொல்கிறது, பூலோக சொர்க்கம், ஹெவன் ஒன் எர்த் சுவிட்சர்லாந்து, அங்கே புறக்கலை நீ. அப்போ நீ புண்ணியம் வெஞ்சே இல்லை. அப்போ நீ சுற்றியை பார்த்தேன்டா ஒரு பெரிய கோடீஸ்வரனும் இல்லை, இது ஆகவே நீ அங்கேருந்து கொண்டு வரவில்லை புண்ணியம். நான் குழந்தை நேற்று சொன்னேன். அப்போ என்ன செய், இப்போ நீ ஆத்மஞானோடையறதுக்கும் இது இல்லை, குறைஞ்சதுக்கும் நல்ல என்ன பிறவி கிடைக்கிறதுக்காவது நீ முயற்சி செய். சாதாரண முடியாது. விவேகம் சரி, நான் என்ன பேர் சொல்லிக்கொண்டு விவேகத்தை சொல்லிக்கொண்டிருக்கேன்ப்பா. அதான் ராமர் சொல்கிறா அதில். அப்போ நல்லா பார், விவேகத்தால் பார்த்தா நான் இப்போ செய்து கொண்டிருக்கிற நடந்து கொண்டிருக்கிற கர்மங்களால் என்ற பிராரப்தத்தில் பெரிய உயர்ந்த நிலைக்கு போக முடியாது. ஐ இன்க்ரீஸ் மை எஃபர்ட் பை 100-fold. அது சொன்னது ஏன்னா தி கிரேட்டஸ்ட் சேல்ஸ்மேன். முடியுமோ? அது இங்கே இல்லை, ஆனால் முடியும். அவர் சொல்கிறார் என்ன, இந்த ப்ரெசன்ட் செல்ஃப் எஃபர்ட் இது என்ன எக்ஸ்ட்ரீம்லி சுப்ரீம்லி பவர்ஃபுல் தேன் யுவர் பிராரப்தோட கர்மம். ஆனால் அதை நீ என்னது சுப்ரீம் செல்ஃப் எஃபர்ட் போடுறையோ இல்லையே. அப்போ என்ன சொல்கிறேன்டா, இங்கே போய் இப்படி இருக்கிறாய், இந்த உடம்பு விடும், இந்த உடம்பு உனக்கு திரும்ப கொடுக்கறதுக்கு நீ உனக்கு தகுதி இல்லை, வேறு உடம்பு கிடைக்க போகும், மனித உடம்பு கிடைக்காமல் இருக்கலாம். அந்த குழந்தை சொன்னேன். ஸோ வேக்காப். அப்படி பார்த்தா கூட நம்ம நெருப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும். எஸ் எஸ், நான் தான் பார்த்தேன். இது இல்லை இன்னும் வரும், அப்படியே இருக்கிறாங்க இல்லை. ஸோ விவேகத்தை பாவிங்கோ. இந்த பாவிச்சேன்டா உண்மையான சரியான முறையில் இருந்தா இந்த பட்டு பாசம் இல்லை அதை நீ வெறுக்க மாட்டே. ஒரு நாண்டு யார்ட்ட சொன்ன மாதிரி இந்த பட்டு பாசம் போதுமே, இந்த அசிங்கம் அதெல்லாம் வர அவ்வளோ தூக்கம். கருணை, அன்பு, சேவை, ஞானம், பக்தி இதெல்லாம் வளர்ந்துட்டு போகும். அதுதானே உனக்கு உதவி செய்ய போகுது. ஆனால் அதுக்கு எதிர்மாறுறாங்க இல்லை பட்டு பாசம், இந்த அசிங்கத்தை ஏன் நீ விசாரம் பண்ணவே இல்லை. நோ, அதாவது விவேகம் லூக்குவோம் இல்லை, தண்ணி வச்சா சுடலை, கொதிக்கல. என்ன சொல்கிறார் பாருங்க, இதை விழுட்டி போ. ஹூசோ வேஸ் ஃபோம் மஸ்ட் வேத செயின் போம்னா இந்த உடம்பு இல்லை. இந்த மிருகங்கள் எல்லாம் அவங்களுக்கு அந்த பிராரத்தை தான் அனுபவிக்கணும், புதுசாக ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இந்த மனிதன் இல்லை இல்லை நீ அதனால் சில குரோஸ் ரோடுன்னு சொல்கிறது, 4 நடி சந்திலேன்னு நிற்கிற சந்தியில், அதில் நீ இந்த பக்கம் போனேன்டா மனித பிறவி, கீழே போனேன்டா மற்ற பிறவி, மேலே போனேன்டா பிறவி இல்லாமல் இருக்கலாம், அல்லது நல்ல பிறவிகள் கொடுக்கலாம். அது மனிதன் தான் முடியும், மிருகங்களால் முடியாது, மிருகம் பறவைகள் முடியாது. அப்போ அப்படி இறைவன் கொடுத்த அந்த சான்ஸை கூட நீ அப்படி முட்டாள்தனமாக இழக்க பார்க்குற. ஆமாண்ணா, அது சாரண முடியாதுப்பா. நோ, இப்போ நம்மளோட முயற்சி எல்லாம் திரும்ப கொஞ்சம் சொல்கிறேன் லூக்குவோம், அதாவது நீ நெருப்பில் இல்லை. நான் இப்பவும் பார்க்குறேன்ல, நான் விரும்பி 4 மணிக்கு ஓடி போகணும், அது வரையும் போய் பண்ணிவிட்டு தாயார் எல்லா பாட்டு நான் படிக்க முடிஞ்சிட்டு திரும்ப வந்து பிளண்டி விடுது. இப்போவும் துடிக்கிறேன். யூ கான்ட் வேஸ்ட் அ செகண்ட். ஏன் பெருமாண்டு அதில் இன்னொன்று இருக்குது, எல்லா இடத்துலையும் வருது. வெங்கடேஷா அவங்களோட குருநாதர் சுவாமி சிவானந்தா அவரை டீச்சரை போட்டு கடைசி மூச்சு வரையும் உஷாராக இருக்கும்னு சொன்னாரா. ஏன் இந்த பாருங்க, அந்த அவர் பேர் என்ன, பாரதர் இல்லை, அவர் மானா பிறந்தார். மற்ற அவர் மேலே இருந்த விபட்சித்தும் மாணவன் பிறந்தார். அப்போ என்ன நடந்ததுன்னா அப்புறம் ஞானமெல்லாம் இருந்தது. ஆனால் சொல்கிற மாதிரி பற்றி ஆசை இல்லை, மான பார்த்து தான் மான பிறந்தது. அப்போ என்ன இல்லை வரண்டா நோ இதெல்லாம் இது ஃப்ரீடம் இஸ் அ ப்ரைஸ் ஆஃப் எட்டர்னல் விஜிலன்ஸ். எவ்ரி செகண்டும் பி அலர்ட். இது பாருங்க, ட்ரூ பட் ஃபார் பியாண்ட் போத் நேம் அண்ட் ஃபார்ம் இஸ் ஆத்மன் எவர் ஃப்ரீ.
இப்போ நம்ம எதை தேடுறோம்னு சொன்னால் இந்த விவேகத்தை பாவிச்சு ஸோ ஐ வாண்ட் எஸ்கேப். அது நல்லா தெரியுது. இப்போ இந்த நாம ரூபத்துக்குள்ளே உண்டு நான் ஒன்று இருக்கிறது. இந்த பெயருக்குள்ளே நான் என்று சொல்ல ஒரு நான் இருக்குது. அது 2 நான் இருக்குது. ஒன்று நான் கற்பனை பண்ணி வச்சிருக்கிற இந்த நிரந்தரம் இல்லாத பொய்யான நான். அடுத்தது அந்த நானாகவே இருக்கிறது அந்த உண்மையான நான். அது ஆத்மா. அகம் பிரம்மாசு. இல்லாட்டி எப்படி நீ சொல்லலாம்? எவர் ஃப்ரீ நோ தவ் ஆர் தட். நீ அதுவா இருக்கிற தத்துவமசி. ஆனால் அது புரியும். இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அப்போ நீங்கள் மெல்ல மெல்ல தயவு செய்து இந்த உலகத்தை படியுங்க. முதல்ல மரணத்தை பாருங்க. டெத், வாட்ச் த டெத், ஸ்டடி த டெத். இல்லை பாரு என்ன நிச்சயமாக. இப்போ நான் ஒரு இடத்துல போனேன். அந்த இடத்துல உண்மையில் நிறைய பேர் செத்தாங்க. நம்மளை இந்த 2 பாட்டியும் சண்டை பிடிச்சி திருவண்ணாமலை இந்த வார வழி. ஏன்னா உடம்பெல்லாம் ஒரு மாதிரி அவங்க ஏதோ குடிக்க கொடுத்தாங்க. நான் வந்துட்டுருக்கு உடம்பெல்லாம் துடிக்க என்ன பார்த்து நிறைய பேர் அந்த உயிரிழெல்லாம் அங்கே அலைஞ்சு கொண்டிருக்கு. எஸ், அவனுக்கு தெரியாது செத்துட்டு எத்தனை வருஷமாக வாங்கலாம். அவங்களோட இப்போ நல்ல கர்மம் ஒன்று இல்லையே. அப்போ நம்ம இன்னும் இன்னைக்கு இல்லையே பற்றி எனக்கு உடம்புல இப்போவும் சிலுக்குது. என்ன ஏன் டெத் அடுத்த செகண்டு விடணும். யூ ஆர் அலோன். நான் நேற்று கேட்டது தான். நான் பாருங்கள். இப்போ இந்த விவேகத்தில் நேற்று சொன்னேன் சாவுட்டுக்கு சோறு ஆச்சு. ஓகே கொண்டு வர இல்லையோ. அப்புறம் 8:31 செய்கிறேன். அந்த உடம்பை விட்டு போன உயிருக்கு நீ என்ன செய்கிறாய்? மகேஸ்வரன் ஒன்றுமே இல்லை. இது ஒன்று வந்த உயிருக்கு ஒரு உதயம் வரப்படல. ஆனால் நீ என்ன வர சாப்பிட்டு இதை கொண்டு யாருக்கு இப்போ என்ன சொல்ல வரேன்டா? வேக்கா வாங்கல விடுங்க. வேக்கா பண்ணி வட்டி விடு இல்லை. அதுக்கு அந்த உதாரணம் எடுத்து போனால் உண்மையிலே நீ அந்த உயிரி சேரான்னா அந்த உயிரை பிரார்த்தனை செய். அவரை விஷ்ணு தெய்வம் மந்திர ஜெபம் பண்ணு, பிரார்த்தனை பண்ணி அதில் தான தர்மம் செய். அந்த உயிருக்கு அந்த உயிரோட கதை அப்படியாவே இருக்குது. அது வேறு விஷயம். அப்போ என்ன பாயிண்ட்டுண்டா, இவ்வளவு நான் சொல்கிறது நம்ம விவேகம் இல்லை பாஸ் மார்க்ஸே இல்லை. நான் நெக்ஸ்ட்டும் போட மாட்டேன். அப்பா நோ ஃபெயில் இல்லை. நான் நெக்ஸ்ட்டும் போட வயசு 35 நான் 30 போடுறேன். இப்போ ஆனா இல்லையோ. அப்போ முதலாவது விவேகம், மற்றது வைராக்கியம். நீ வைராக்கியத்தை உண்டு பண்ண முடியாது. மொட்டை அடிச்சு என்ன காது குத்தி மொட்டை அடிக்கவும் சொல்லுவா தெய்வம் காவடி எடுத்து வரவும் சொல்லுவா. அதுதான் பெரியவங்க ஒருவருமே என்ன இந்த வெளி இது வேஷங்களுக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இது உதவு. பல இடங்களில் உன்னை நிம்மதியில் விட்டுருவாங்க. சாமியார் விட்டுறாங்க. இப்போ அது இவங்க இன்னும் விட்டுருவாங்க. அது லாபம். ஆனால் அது பெரிய அளவில் உதவி செய்ய போகிறது இல்லை. அதுக்கு எதிராக உனக்கு அகங்காரம் தான் கூடும். ரமணா உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ என்ன சொல்கிறேன்? இப்போ வைராக்கியம். அது திரும்பவும் சுவாமி சிவானந்த தொடங்கினார். இது ஓகே. A student who treads the path of truth must equip himself with the 4 means of salvation. சாதன சதுஷ்டய. உனக்கு ஃப்ரீடம் வேணும்னு சொன்னான். உனக்கு வீடு பேர் இனஃப் போதுமடா சுவாமி. நின்ன உண்மையிலே உண்ட இதயம் சொன்னா ஒவ்வொரு பிளட் சொல்லணும் துட்டிக்கணும். நீங்கள் என்ன சொல்கிறது? இந்த 4 இல்லாமல் உன்னால் அடைய முடியாது. அது என்ன சொல்லியாச்சு. அப்போ then only he can march quite fearlessly on the path. வேறு வழியே இல்லை. நான் முதல்ல சொன்னேன். இவர் சொன்ன மாதிரி நீ பாண்டித்யம் இருக்கலாம். அந்த பாண்டித்யம் தொடர்ந்தா நிஷாக்களை நானும் படித்தேன் தான். இந்த கிளாஸுக்கு போனேன், உபநிஷத்தெல்லாம் படித்ததா அவ்வளோ ஒன்று நடக்கலை. இந்த 4 முன்னோட இல்லை. இருந்தால் அந்த படிப்பு சொல்லுவாங்க the word become flesh. ஒவ்வொரு வார்த்தையும் உண்டு வாழ்க்கையாக வரும். அடுத்து என்ன? these 4 means are as old as the Vedas. இது சாதாரணம் இல்லை. அவங்க எல்லாரும் சொல்கிறாங்க எனக்கு முன்னேற்றம்டா இது 4 குறை இருக்குது, அதை கூட்டு. every religion, okay. The Brahma Vidya or the science of the self is not subject that can be understood and realized by mere intellectual. புரியணும்? இந்த எங்கே இருக்கு? தலை. ஆனால் என்ன
இந்த இமோஷனில் வரணும், இந்த இதே இல்லை போதும் ஐயா, மரணம் இஸ் ஐ டோன்ட் டை இல்லை. அதான் சொல்லுவேன். இன்னும் அடுத்து பாருங்க, mere intellectual study, reasoning and ratiocination, or even the discussion and argument. இதை நீ அப்புறம் சொன்ன போட்டு நிரூபிக்கலாம். அது ஒன்றும் இங்கே தான் இருக்குது, இங்கே வரல. இது த மோஸ்ட் டிஃபிகல்ட் ஆஃப் ஆல் சயின்சஸ். ஏன் அது பெரிய அநியாயம். தன்னை அறிந்த இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரன் நீ சொல்ல வேண்டும். நான் என்ன எனக்கு தெரியாமல் இருக்கிறது, இதை விட அநியாயம் என்ன? தேவராஜ் என்ன எனக்கு சொல்லுங்க தெரியாது. அதை நான் சொல்லி கொண்டிருக்கேன் 24 எஸ். பாருங்க, இது நல்லா இருக்கு. இட் டிமாண்ட் பர்ஃபெக்ட் டிசிப்ளின். அந்த டிசிப்ளின் பேரை சொன்னாலே அவங்க எழுப்பிட்டு போயிடுவாங்க. அப்படின்னு சொல்கிறேன். A discipline that is not to be found in the modern universities and colleges, and solid sadhana for the achievement of the goal that is indicated by this paravidya or higher science. ஒன்று ஜீரோ. ஆனால் இங்கே நேற்று அதுதான் சொன்னேன். இப்போ எனக்கு தெரியும் நிறைய பேர் டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியர் இருக்கலாம், இதாக இருக்கலாம், எல்லா அசிங்கமும் செய்யலாம். அவங்களுக்கு கேரக்டர் இல்லை, ஒழுக்கங்களுக்கு வேண்டி சொல்கிறதில்ல, ஜீரோவாக இருக்கலாம். ஒன் த பெஸ்ட் டாக்டர். சரியானே. ஆனால் இங்கே சொல்லு, இங்கே என்ன, இங்கே இந்த முழு இந்த கேரக்டர் உன்னை முழுவதும் தூய்மையாக்காமல் என்னால் இது அறிய முடியாது. அது அந்த பாட்டு என்னென்ன, ஆயகலைகள் 64 உணவிற்கு வெண்ணம்மை தூய உருப்பளிங்கு போல்வாளின் உள்ளத்தினுள்ளே இருப்பள். இங்கு வாழ் கோயிலில் லைட்டு போடுவோம். என்ன சொல்ற, உருப்பளிங்கு போல்வாளின் உள்ளத்தினுள்ளே இருப்பள். அப்போ அந்த பளிங்கான அந்த உள்ளத்தில் என்ன இருக்கும், அந்த தாயார் வருவா. அப்படி இருக்கணும் உண்டு எல்லாம் எவருக்கு சரியான. இது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம வரும் தசம தம உப்பரதி முண்டையும் பார்த்து சமண்டா சம. இது முழுவதுமே மனத்தை நீங்கள் நல்லா பார்த்தீங்க.